களம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏறக்குறைய 29.5 ஆண்டு காலம் 29.5 கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த மாதிரி ஒரு பாக்கியம், இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது 12 ராசிகளுக்கும் வருங்க. அப்படி என்னங்க 29 ஆண்டு காலம் கழிச்சு தான் வரும் அதிர்ஷ்டம் அப்படின்றீங்கன்னா, இது வந்து பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. 5 கிரகங்கள் கும்பத்தில் சேர்ந்திருக்கிறது. இதில் சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த சனி பகவானை பற்றி சொல்லும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஏம்மா திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டாரே அப்படின்னு கேட்பீங்க. அது உண்மைதான். ஆனால் வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். இப்போ ஜாதகம் எழுத கேட்கும்போதே நிறைய பேர் எப்படி தெரியுமா கேட்பாங்க, மேடம் வாக்கிய பிரகாரம் கொடுங்க அப்படின்னு சிலர் கேட்குறது உண்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க, இல்லை மேடம் திருக்கணித பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. ஆக வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா சனியை வந்து கும்பத்திலேயே தான் வைக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னா மீனத்தில் தூக்கி போடுறோம். ஆக இந்த வருஷம் பிறந்த குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு இருக்க தான் செய்யுது. பட் பியாண்ட் தட் இப்போ வந்து பாருங்கள், இந்த பஞ்சகிரக சேர்க்கை சனியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கும்பத்தில் தான் நிறுத்துகிறோம் வாக்கிய பிரகாரம். ஓகேங்களா? அப்போ இந்த வாக்கிய பிரகாரம் சனி கும்பத்திலே இருக்காரு. அதே மாதிரி இப்போத்திய பிளானட்டரி பொசிஷன்ஸ் பிரகாரம் 5 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்றாங்க. எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்குள்ளே நுழையிறாங்க அப்படின் போது, முதல்ல சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நிறைய நாள் இருக்கார். அதே மாதிரி சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். செவ்வாய் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 2 வரைக்குமே இருக்கார். சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். புரியுதுங்களா? ஆளாளுக்கு ஒரு நேரத்தில் வராங்க, ஒரு நாளில் வராங்க, ஒரு நாளில் வெளில போகிறாங்க. ஆனால் இந்த 5 பேரும் ஒருங்கே இணைஞ்சு இருக்கிறது அப்படின்றது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 25 to 31 டேஸ். ஒரு கிரகங்கள் முன்னாடி போகிறாங்க பின்னாடி வராங்க இல்லைங்களா? நீங்கள் அப்ராக்சிமேட்லி 31 நாட்கள் வச்சுக்கோங்க. ஒரு மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி எக்ஸ்ட்ராடினரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த பஞ்சகிரக சேர்க்கை கும்பத்தில், அதில் கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான். சனி பகவானுக்கு எப்பயுமே முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அவர் நம்மளை வறுத்தெடுக்கிறதுனால ரொம்ப இன்டென்சிஃபைடாக வறுத்தெடுப்பார். நல்லது செய்யணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுத்துருவார். பொதுவாக வந்து பாருங்கள், சுயஜாதகத்தில் சனி நல்லா இருக்குது, அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் நம்ம சொத்துலாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்திரமான சொத்துக்களாக இருக்கும். நம்ம அனுபவித்து நம்ம பிள்ளைங்க அனுபவித்து நம்ம பேரம்பேத்திங்களும் அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால் அவருக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வந்து பாருங்கள், உங்களுக்கு கும்பத்தில் சனி. இது வந்து பாருங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு 11ஆம் பாவம், லாபஸ்தானத்தில் சனி, உபஜயஸ்தானத்தில் சனி. பொதுவாக வந்து பாருங்கள், லாபஸ்தானத்தில் ஒரு பாவி இருக்கார் அப்படின்னா அபரிவிதமான லாபத்தை கொடுத்துருவார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாவி யார்? சனி பகவான். சனி பகவான் நீ வந்து என்ன பண்ணாலும் உனக்கு அபரிவிதமான நற்பலன்கள் லாபத்தை கொடுத்துருவோன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நீ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னா ஒரு மனுஷன் வேலைக்கு பதில் 2 மனுஷார் வேலையை செய்கிறாங்க அப்படின் போது தூக்கி வாரி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சனி பகவான் லாபஸ்தானத்தில், பொதுவாக சனி வந்து பாருங்கள் உங்களுக்கு 10 மற்றும் 11க்கு அதிபன். தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றான் அப்படின் போது இவ்வளோ நாள் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, நீண்ட கால உழைப்பு. ரொம்ப நாள் நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன்ப்பா, பெருசாக எனக்கு லாபம் வரல, பெருசாக நான் வந்து முன்னேறின மாதிரியே இல்லை, பெருசாக நான் வாழ்க்கையில் டெவலப் ஆன மாதிரியே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற மேஷராசி அன்பர்களா நீங்கள்? இது எல்லாரும் கஷ்டப்படுறதில்ல. சம் பர்சனாலிட்டிஸ் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி பர்சனில் நீங்களும் ஒன்றா நீண்ட கால உழைப்புக்கு பலன் அப்படின்றத சனி பகவான் கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்கள், லாபம் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக அப்படியே சட்டுன்னு இந்த சினிமா படத்தெலாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் போயிட்டுருப்பாங்க, ஒரே பாட்டில் ஆடி காரில் வந்து இறங்குவாங்க. அந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி வராது. லாபம் மெதுவாக ஆனால் நிலையான லாபம் அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் சூரிய பகவான் அங்கே இருக்கார் இல்லைங்களா? இந்த 5ல் சூரியனும் ஒரு கிரகம். இந்த சூரியன் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 5, உங்களுக்கு 5ஆம் பாவத்து அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபன்
வந்து பார்த்திங்கன்னா கும்ப வீடு சனியினோட வீடு. சனியினோட வீடு சூரியனுக்கு நட்பு வீடா பகை வீடா அப்படின்னு கேட்டால் பகை வீடு. சூரியனும் சனியும் அதாவது அப்பா மகனாக இருந்தாலும் சனிக்கு சூரியன் பகை. ஆக இந்த பகை வீடாக இருந்தாலும் லாபஸ்தானம் இல்லைங்களா? நம்மள மாதிரி ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னு ஊற்றி கவுத்துற மாட்டாங்க பிளானட்ஸில். அவங்க செய்ய வேண்டியது செய்வாங்க, இன்னும் ஒரு கல் கம்மியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அரசியல் அரசாங்க தொடர்பு அப்படின்றது மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களோட கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம், கல்வி சார்ந்த செலவு, கல்வி சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறது. என் பிள்ளையை வந்து நான் வந்து மெடிசன் சேர்த்தலான்னு நினைக்கிறேங்க. பிள்ளை ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணியிருக்கான், அவன் பேமெண்ட் சீட்லாம் வாங்கலை, என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், பேசாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் எதையாவது மெடிசன் சேர்த்தலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைங்க சார்ந்த செலவு அவங்க முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். அதனால் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல புகழ் பேர் நம்ம செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதிகாரம் செல்வாக்கு இன்க்ரீஸ் ஆகும். வேலை செய்கிற இடத்துல என்ன ஒன்று, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வந்து சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, அதில் கூட பார்ட்னர்ஸ் கூட ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும், ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட ஆதரவு சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும், மாமனார்னோட சப்போர்ட் கிடைக்கும், அப்பானோட சப்போர்ட் கிடைக்கும், அரசாங்கம் சார்ந்த சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் அரசியல் அதிகாரிகள்கிட்டையோ ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்டையோ மாமனார்கிட்டையோ அதே மாதிரி அப்பா கிட்டேயோ பெருசாக வந்து பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கி வந்துருங்க. ஈகோ கிளாஷு, நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ தூக்கி விட்டு தான் நான் வந்தேன்னு நினைக்கிறியா, நீ தூக்கி விட்டுருக்கலாம், ஆனால் என்னோட புத்திசாலித்தனத்தினால தான் நான் வந்தேன் அப்படின்ற ஆர்குமெண்ட் எல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். ஓகேங்களா? அடுத்த கிரகம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்களான்னா செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 1 மற்றும் 8 அதிபன். அதாவது உங்கள் ராசியாதிபனும் அவன் தான், அதே மாதிரி அஷ்டமாதிபனும் அவன் தான். அப்போ 1 மற்றும் 8 அதிபன் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் நம்மளோட கொஞ்சம் நான் சூரியனை பற்றி சொல்லும்போது சொன்னேன் ஈகோ கிளாஷ் வேண்டாம், கோபத்தாபத்தை நேருக்கு நேர் காமிக்கிறது வேண்டாம் அப்படின்னு. பொதுவாக மேஷத்துக்கு வந்து பாருங்கள் மறைச்சி பேசலாம் தெரியாது, நடிக்க தெரியாது. கோவம் வந்துச்சுன்னா கோபத்தை காமிச்சிடுவாங்க, கண்ணாடி மாதிரி மேஷம் சிம்மம் விருச்சிகம் எல்லாம். சரி, இருந்தாலும் இந்த காலகட்டம் அமைதியாக இருக்கிறது நல்லது. இல்லை நண்பர்கள் கிட்ட பகச்சிக்கிறீங்க அப்படின்னா நண்பர்களே எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. எதுலேயுமே அவசரம் வேண்டாம், நிதானமாக முடிவு பண்ணுங்க, நிதானமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபம் காரணமாக நம்மளுக்கு ஃபேமிலியில் பிரச்சனை வரலாம், நம்மளோட சர்க்கம்ஸ்டன்சஸ் அதாவது நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை வரலாம், அஃபிஷியலி பிரச்சனை வரலாம், ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை வரலாம். ஒரு கோவத்தை தூக்கி எறிஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடலாமே, நல்லது இல்லையா? ஸோ இது வந்து கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், இல்லைம்மா நாங்கள்லாம் வந்து சுத்த வெள்ளை காகிதமாக சந்தோஷங்க. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பற்றி கவலை பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட கோபத்தை காமிக்காதீங்க. காமிச்சா என்ன ஆகும்? காமிச்சா வெளியே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய நம்ம செலிபிரிட்டிஸ் பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில், ரொம்ப பெரிய ஆளுங்க, ரொம்ப திறமையாளர், அதீத ஒரு புத்திசாலித்தனத்தினால உயர்ந்தவங்க ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஹிடன் சீக்ரஸி வெளியே வரும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கடுத்து புதன் அங்கே இருக்கார். புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 மற்றும் 6 அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது போட்டிகள் ஏதாவது நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டியில் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுவீங்க. உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். சில கையெழுத்தெல்லாம் போடுறீங்க, அக்ரிமெண்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக வச்சுக்கோங்க. சில அக்ரிமெண்ட்ஸில் நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸை நம்பி என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் கண்ண மூடிக்கினே கையெழுத்து போடுவோம்ப்பா, அந்த மாதிரி வேலையும் செய்யாதீங்க. என் ஃப்ரெண்டுக்காக நான் ஷூரிட்டி கொடுத்தேன், கேரண்டி கொடுத்தேன், செய்யாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன விஷயம் தான், கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இங்கே இருக்கார். சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 7 அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தனாதிபன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது ஆப்வியஸ்லி உங்கள் வருமானம் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியாக இன்க்ரீஸ் ஆகுங்க. செலவும் நிறைய இருக்கும். பொதுவாக சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் உட்காரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லேவிஷான எக்ஸ்பென்சஸ் பண்ணணும்னு தோணும். வீட்டுக்கு தேவையானது, ஆஃபீஸ்க்கு தேவையானது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இத்தனை லாபம் எடுக்க முடியும், அதனால் நான் விதைக்கிறேன், நான் அறுவடை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். தப்பு இல்லை, நல்லது தான். பட் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். காதல், திருமணம், இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டும் இருக்கும். அந்த பிள்ளையை தூக்கி வந்து கல்யாணம் பண்ணவும் பண்ணுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால பிரச்சனையும் வரும். குடும்பத்தில் உங்களை விட்டு தூக்கி வெளில தள்ளிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபேமிலி கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் பின்னாடி பிரச்சனை அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க.
அந்த மாதிரி குடும்பத்து பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிவிட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுற நிறைய ஜாதகத்தை நாங்கள் பார்க்குறோம். அதனால் ஒரு சின்ன அட்வைஸ், கேட்காதோ உங்களை இஷ்டம், சரிங்களா? யாரையும் வந்து நீங்கள் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்னு கம்பல் பண்ண முடியாது. பிளானட் சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம், உங்களோட வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம், லவ் மேரேஜ் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் வரத்துக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் மைனஸ் என்ன அப்படின்னா, நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை முழுசும் நம்புறது அப்படின்றது வேண்டாம். கோவம், பிடிவாதம், இது ஏதாவது இருக்குது, அடமெண்ட் ஆர்குமெண்ட், இதெல்லாம் குறைக்கணும். பண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரம் முடிவு எடுக்கிறது அப்படின்றது வேண்டாம். சட்ட சிக்கல் வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க. இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஆக இந்த பஞ்சகிரக சேர்க்கை உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நிறைய வந்து நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க போது, ஆப்வியஸ்லி சின்ன சின்ன விஷயங்களில் காஷியஸாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் பயங்கரமாக நல்ல விஷயத்துக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜோதிடத்தில் இந்த மாதிரி எத்தனையோ சூக்ஷமங்கள் இருக்குங்க. மக்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்கள் வரணும், இந்த மாதிரி சூக்ஷமான தினங்களை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம். யாரும் வந்து கீழே வந்து ஐயோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உருட்டு அப்படின்லாம் போடாதீங்க. பிளானட்ஸ் என்ன இடத்துல இருக்காங்க, அந்த உருட்டுன்ற வார்த்தை நீங்கள் போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பிளானட்ரி பொசிஷனோடு சொல்கிறோம். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் எப்பயுமே 50%. அதே மாதிரி நம்மளோட சுய ஜாதகம் பாக்கி 50%. எக்ஸாக்டாக 100% இந்த பஞ்சகிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக பிரச்சனை இல்லை, அவஸ்தை மேலே அவஸ்தை நான் பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வயது வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு, எனக்கே வயது மூப்பு அப்படின்றது ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கினாலும், குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டில் வாழறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்போ இல்லை, வீட்டில் ஏதாவது கெட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் இது எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் அப்படின்னாங்க நம்மளோட சுய ஜாதகம் தாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றது இருக்குது. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.